ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்து கிச்சன். இன்றைக்கி நம்ம சேமியா வச்சு ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் நெய் எடுத்துருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற அளவு நெய் சேர்த்துக்கோங்க. 1/4 கிலோ அளவுக்கு சேமியா, நைஸான சேமியாவாக ஒரு 5 நிமிஷம் பார்த்து வறுத்துக்கோங்க. இது கூட 1/2 கப் சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து கலருங்க. ஏன்னா சர்க்கரை ஃபுல்லாக அடியில் போய் தங்கிருங்க. அதுக்காக தான் ஒரு 2 டைம் இதே மாதிரி மூடிட்டு திறந்து கிளறி விட்டுருங்க. சேமியா கேசரி மாதிரி வேகக்கூடாதுங்க, முறுமுறுன்னு தான் இருக்கணும். இதுக்கு 1/2 லிட்டர் அளவு பால் கூட ஒரு 1/2 கப் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கேங்க. 1/4 கப் சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே இந்த அளவு கட்டியாக வந்துடுங்க. இதை இப்போ அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்வீட் அரேஞ்ச் பண்ணலாங்க. ஃபஸ்ட் லேயர் சேமியாவை நல்லா திக்காக வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டி விட்டுக்கோங்க. இது கூட கஸ்டர்ட் மில்க் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃப்ளாட்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இது மாதிரி பண்ணிங்கன்னா அதுவே நல்லா ஃப்ளாட்டாக இதாகிக்குருங்க. அதுக்கடுத்து அடுத்த லேயராகவும் சேமியாவை வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டான டம்ளர் இல்லாட்டினா கப்பு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது கூட தேவையான நட்ஸு, உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை சேர்த்துட்டு நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சும் சர்வ் பண்ணலாங்க. சூடானா இந்த மாதிரி க்ரீமியாக இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் புட்டிங் டேஸ்ட்டில் இருக்குங்க. ஓகேங்க, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.